ஆ. தாத்தா, என்ன இது புது தோற்றம்? இஸ் டெத் ப்ரூஃப். எந்த நிலையிலும் டஸ்ட் என்னுடைய கண்ணுக்கு போகாமல் இருக்கும். இப்போ ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கண்ணாடி. என்ன தாத்தா, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? ஆம் செல்வங்களே, நாம் தனிப்பட்டு வாழ நினைப்பது நல்லதா, ஒன்றாக சேர்ந்து வாழ்வது நல்லதா? தாத்தா, பட்டிமன்றமா? எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். என்ன தாத்தா, நடுவராக இருக்கிறீர்களா? ஆம் செல்வங்களே, கூட்டு குடும்பத்தோடு இருப்பது நல்லது என்று பலர் பேசினார்கள். தனி குடும்பம் தனியாக வாழ்வது நல்லது என்று மற்ற சிலர் பேசினார்கள். நான் என்ன முடிவு கூறலாம் என்று நினைத்தால், கூட்டு குடும்பம் தான் நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. பல சம்பவங்களையும் பல நிகழ்வுகளையும் பல நிகழ்ச்சிகளையும் வைத்து பார்த்தால் ஒன்று சேர்ந்தால் உண்டு வாழ்வு அப்படின்னு சொல்வார்கள். அந்த மாதிரி உடலும் உயிருமாக இருந்தால்தான் நம்மால் வாழ முடியும், இந்த உலகத்தில் வாழ முடியும். உயிர் வேற உடல் வேற இருந்தால் எப்படி? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்தால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கலாம். கடவுள் நமக்கு ஒரு பரிசை கொடுப்பார். நாம் எப்போது சந்தோஷமாக ஆணும் பெண்ணும் இருக்கிறோமோ அப்போது நமக்கு ஒரு கிஃப்டாக, வரப்பிரசாதமாக கடவுள் நமக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார். தனிப்பட்டு இருந்தால், ஆண் வேறு தனி பெண் வேறு தனியாக இருந்தால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது, குழந்தை பாக்கியம் கிடைக்காது. இன்னும் நாம் எல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் என்றால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த வேலையை செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும், களைப்பு இருக்காது. அவரவர்கள் தனிப்பட்ட முறையில் வேலை செய்து கொண்டு இருந்தால் சில சந்தேகங்கள் வந்தால் நமக்கு எடுத்து சொல்ல துணைவியோ துணைவனோ இருக்க மாட்டார்கள். பாருங்கள், ஒரு வைத்தியர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்று வைத்து கொள்ளுங்கள். அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. ஆப்ரேஷன் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. இதை இப்படி செய்வதா அப்படி செய்வதா, இதை எதனோடு இணைப்பது, இதை எதிலிருந்து இதை பிரிப்பது அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து விட்டது என்று வைத்துக்கொள்வோம். அந்த நோயாளியுடைய கதி என்ன, நிலைமை என்ன? அதே இடத்துல ஒரு நர்ஸும் ஒரு பெண் டாக்டரும் ஒரு ஆண் டாக்டரும் சேர்ந்து வேலை செய்தால் அவர்கள் சந்தேகத்தை மற்றொரு டாக்டர் அவரால் தெளிவுபடுத்த முடியும். அந்த பேஷண்ட்டை, அந்த நோயாளியை காப்பாற்ற முடியும். பாருங்கள், அது 2 டாக்டர்களும் சேர்ந்து இருந்தால் நோயாளி பிழைப்பான் அறுவை சிகிச்சையிலிருந்து. அப்படி என்று பார்த்தா இந்த கூட்டு குடும்பம் ஒன்று சேர்ந்தால் உண்டு வாழ்வு.
பாருங்கள், ஒரு அணுக்கள் இருக்கிறது வச்சுக்கோ. அந்த அணுக்களுக்குள்ளே அ ஒ அணுக்கள்லாம் ஆட்டம். அதுக்குள்ளே 2 உறுப்புகள், 2 உயிரினங்கள் இருக்கிறது. நெகட்டிவ், பாசிட்டிவ். அது 2ம் ஒன்று சேர்ந்தால் தான் அங்கே ஒரு அ அ ஒரு சக்தி கிடைக்கும். ஒரு வலிமை கிடைக்கும். அந்த ஆட்டம் வேலை செய்யும். எலக்ட்ரான் தனியே, புரோட்டான் தனியே இருந்தால் அவைகள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அவைகள் 2ம் ஒன்று சேர்ந்தால், கூட்டு சேர்ந்தால் சக்தி கிடைக்கும், நெருப்பு கிடைக்கும், அதனுடைய பயன் கிடைக்கும். நெகட்டிவ், பாசிட்டிவ், எலக்ட்ரான், புரோட்டான், ஆண், பெண் இவர்கள் தனித்தனியே இருந்தால் எந்த பலனும் கிடைக்காது. இந்த மாதிரி சில உண்மைகளை வைத்து பார்த்தால் கூட்டு குடும்பம் தான், ஒன்று சேர்ந்து வாழ்வது தான் நல்லது என்று தெரிகிறேன். இதே என்னுடைய நடுவர் கருத்தாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இதுவே என் தீர்ப்பு. ஓகே தாத்தா, நீங்கள் உங்கள் தீர்ப்பை சொல்லிவிட்டீர்கள். மக்கள் தீர்ப்பு ஒன்று இருக்கிறது தாத்தா. மக்கள் என்ன செய்ய சொல்லப் போகிறார்கள் என்று பார்க்கலாம். ஓகே செல்வங்களே, பார்ப்போம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் நான் கூறுவது ஓகே செல்வங்களை, பார்ப்போம். ஒன்றாயிருக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். யூனிட்டி இஸ் ஸ்ட்ரெங்த். ஒரு தனி மனிதனால் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் என்றால் அது அவ்வளவு எளிதல்ல. அதே ஒரு கூட்டு 4 பேர் சேர்ந்தால் அந்த வேலையை சுலபமாக செய்துவிடலாம். அப்படியெல்லாம் பார்க்கும்போது ஒன்றுபட்டு வாழ்வது நன்மை தரும். ஓகே ஓகே தாத்தா. தாத்தா, நீங்கள் அந்த கண்ணாடி போட்டுக்கிறது மாதிரி உங்களுக்கு உங்கள் முகத்துக்கு ஒரு நல்ல அழகை கொடுங்க தாத்தா. அப்போது இதுக்கு முன்னே அழகு இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லை தாத்தா, இது இன்னும் உங்கள் அழகை கூட்டுகிறது தாத்தா. ஆமாம் சார். நன்றி செல்வி, நன்றி செல்வங்களே.